ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது பூரி சுண்டல் குழம்பும். இதுக்கு நம்ம கருப்பு சுண்டல் இல்லைன்னா வெள்ளை சுண்டல் எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ உப்பு போடாமல் குக்கரில் 8 விசில் விட்டு எடுத்துருக்கிறேன். சுண்டல் இப்படி நல்லா மசிகிற அளவுக்கு வேகணும். சுண்டல் நம்மளுக்கு நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம செய்கிறதுக்கு ஒரு மசாலா தயார் பண்ணிக்கலாம். சீரகம், மிளகு, மல்லி, வரமிளகாய், தேங்காய், சோம்பு, மஞ்சத்தூள், வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம ஒன்றா அடுத்தடுத்து போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நீங்கள் இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் என்னோடய நன்றி. மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாரத்தில் ஒரு நாளாவது சுண்டல் ஸ்நாக்காவோ இந்த மாதிரி குழம்பாவோ செஞ்சு சாப்பிட்டா நம்மளுக்கு நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கும். இப்போ நம்ம குழம்புக்கு தாளிச்சிக்கலாம். எண்ணெயில் கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி ஒன்றா சேர்த்துக்கலாம். நான் இங்கே பச்சை மிளகாய் சேர்க்கலை. வரமிளகா, மிளகு ரெண்டோட காரமே இதுக்கு போதுமானதாக இருக்கும், அதனால் சேர்க்கலை. தக்காளி போட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கிற சுண்டல் போட்டுக்கலாம். சுண்டல் சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஊற்றிக்கலாம். சுண்டல் வேக வச்ச தண்ணியும் நான் சேர்த்து ஊற்றிருக்கேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு, இறக்கிக்கலாம். அடுத்து நம்ம பூரிக்கு தேவையான தண்ணி, உப்பு, கொஞ்சமாக ஓமம் எடுத்துருக்கிறேன். இது பூரி நல்லா மணமாக இருக்கிறதுக்காக டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும், அதுக்காக எடுத்திருக்கேன். இப்போ கோதுமை மாவு சேர்த்துருக்குறேன். கோதுமை மாவு நல்லா பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் டைட்டாகவே பிணைஞ்சிக்கணும் பூரிக்கு, அப்போ தான் எண்ணெய் உறிஞ்சாது. இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு தேய்ச்சிக்கோங்க. பூரி போடும்போது எண்ணெய் கண்டிப்பாக நல்லா ஆவி பறக்க சூடாக இருக்கணும், அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும். பாருங்கள், இப்படி பூரி மேலே கொஞ்சம் எண்ணெய் தெளித்து விட்டுட்டு திருப்பி போட்டதுக்கப்புறமா லைட்டாக ப்ரெஸ் கொடுக்கணும். இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரியே நம்ம அடுத்து இருக்கிற பூரியும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு பூரி வித் சுண்டல் குழம்பு ரெடி ஆயிருச்சு. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு மசாலாக்கு பதில் சுண்டல் செய்யுங்க, நல்லா இருக்குது.